நிஜமாவே நீ நல்லவளா இருந்திருந்தா ரஞ்சிதாவை நீ ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். நான் உங்க யாரையும் புரிஞ்சுக்கலன்னு வாய் கீழே பேசுறல, நீ ரஞ்சிதாவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு, ரஞ்சிதா என்ன தப்பு செஞ்சா? உன் பையன் பேச்சை கேட்டுட்டுதான் உண்மையை மறைச்சா. அந்த ஒண்ணு தவிர அவன் உன் குடும்பத்துக்காக நல்லதை மட்டும் தான் செஞ்சிருக்கா. உன் பையன் மேலயும் உன் குடும்பத்து மேலயும் அவ்வளோ பாசமா இருந்தா. உன் பையனும் அவ்வளவுதானே விரும்புனா. ஆனா உன் விருப்பத்தை மீறி உன் பையன் போயிட்டானேன்னு உனக்கு கோவம். அதுக்கு ரஞ்சிதா தான் காரணம் நினைச்சு நீ அவளை வெறுத்த. அவளையும் அருணையும் பிரிக்கணும் தான் என்ன நீ வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்த. நீ என்ன தாங்கினதுக்கு உன் ஈகோ தான் காரணமே தவிர என் மேல இருக்கிற அக்கறை இல்ல. சும்மா என்கிட்ட வந்து நடிக்காதன்னு. டேய், எங்க அம்மாவை அசிங்கமா பேசுற? இது வீடு இல்ல, ஸ்டேஷன். உங்க குடும்ப சண்டை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நான் எஃப்ஐஆர் போட்டு லீகலா ப்ரொசீட் பண்றேன். கோர்ட்ல ஹியரிங் வரும்போது நீங்க எல்லாரும் வந்தா போதும். இப்ப எல்லாரும் கிளம்புங்க. சரிங்க சார். சரி சார், நாங்க கிளம்புங்க. கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிளம்புறோம். போங்க பாப்பா. அம்மா, என்னமாச்சு? என்னாச்சு வேதா? என்னாச்சுக்கா? அம்மா, ஏமா இங்கேயே உட்காந்துட்டீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு போவோம். அருண், கல்பனா சொன்னதெல்லாம் உண்மைதானடா? ரஞ்சிதா விஷயத்துல நான் தான் மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டேன். கல்பனாவுக்காவது நம்மள பழி வாங்கறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா நான் ரஞ்சிதாவை வெறுக்கிறதுக்கு எந்த நியாயமான காரணமும் இல்லையேப்பா. என் வார்த்தையை மீறி உன்னை போக வச்சுட்டாளேங்கிற கோவம், என் பையன் கல்யாணத்தை என்னால பார்க்க முடியலையேங்கிற வருத்தம், அதான் என் கண்ணை மறைச்சிருச்சு. அம்மா, அந்த கோவத்தை நான் அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு தான் ரஞ்சிதாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின நானே அவளை அந்த அளவுக்கு வெறுத்திருக்கேன். அவ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அத தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு அவளை நான் நோகடிச்சிருக்கேன். அவ ராசி இல்லாதவன், அவளாலதான் குடும்பமே அழிய போகுதுன்னு நான் நேரு பள்ளி கொட்டிருக்கேன். அவ காட்டின பாசம், அக்கறை எல்லாமே நாடகம்னு சொல்லி நான் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐயோ, யோசிச்சு பார்த்தா கல்பனா விட நான் தாண்டா ரொம்ப மோசமானவ. என் வயசுக்கு ஏத்த பக்குவத்தோட நான் நடந்துக்கவே இல்லை. நான் அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுடா, மன்னிப்பே கிடையாது. அம்மாமா, என்னம்மா இதெல்லாம்? கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. உங்களுக்கே மன்னிப்பு கிடையாதுன்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருண், என்னடா இது? ரெண்டு பேரும் புத்தி தடுமாறி தப்பு பண்ணிட்டீங்க. அதையே நினைச்சு அழுகிறதுல என்னப்பா இருக்கு? இப்பயாவது ரஞ்சிதாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுதான் முக்கியம். ரஞ்சிதா கிட்ட நீங்க மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதா சரி. ஆனா அதுக்கு முன்னாடி அவளை தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கான வேலையை பார்க்கலாம்ப்பா. ஆமாம்பா, என் மருமக ரஞ்சிதா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துடா. நான் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அம்மா, அவ எங்க போனான்னு தெரியலம்மா. போலீஸ் கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. ரொம்ப நேரமா அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நம்ம எல்லாரையுமே அவ வெறுத்துட்டு
எங்கேயோ போயிட்டாமா. நம்ம அவளை காண்டாக்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் அவ போனை அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. டேய் மாப்ள, முதல்ல எந்திரி. ஏன் வருத்தப்படுற? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. டேய், சார்ஜ் இல்லாம கூட ஃபோன் ஆஃப் ஆயிருக்கும்ல. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. மாமா அது அவளால நம்ம யாரும் இல்லாம இருக்க முடியாது. நம்மள விட்டுட்டு அவளால எங்கேயும் போக முடியாது. நீ கால் பண்ணி பாரு. போகல மாமா, அவ போன் திரும்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. டேய், அவங்க அக்கா கோமதிக்கு ஃபோன் பண்ணி கேளுடா. ரஞ்சிதா அங்க போயிருக்கலாம்ல. இல்ல மாமா, நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கும் ரஞ்சிதா எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையா. அவங்களும் ஓன்னு அழுகுறாங்க. அதான் நான் சொன்னல மாமா, இதுக்கு மேலேயும் நம்ம கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ முடிவு பண்ணிட்டு போயிட்டா. அதனாலதான் யாருக்குமே சொல்லாம கொள்ளாம அவ போயிட்டா. அழாதடா. அவ்வளவுதான், இனிமே அவ திரும்பி வரமாட்டா. அம்மா, வாழ்க்கை முழுக்க நம்ம இந்த குற்ற உணர்ச்சியோடய நொந்து சாக வேண்டியதுதான். இல்லடா, நாம அப்படி நினைச்சு விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு கெட்ட நேரம் நாம எல்லாரையுமே பிடிச்சு ஆட்டி வச்சிருச்சு. புத்தி கெட்டு போய் நாமளும் அவளுக்கு நிறைய கொடுமை பண்ணிட்டோம். அதெல்லாம் மறக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாம கொடுக்கணும்பா. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா அவளை நம்ம உள்ளங்கையில வச்சு தாங்கணும்பா. டேய், நீ என்ன செய்வ, எங்க போய் தேடுவேன்னு எனக்கு தெரியாது. என் மருமக நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணும். நீ அவளும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. சரிம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் அவளை தேடி பாக்குறேன். பாக்குறேன்னு சொல்லாத, ரஞ்சிதாவோட தான் வருவேன்னு சொல்லுடா. ம், கண்டிப்பாமா, நான் வீட்டுக்கு வந்தா ரஞ்சிதாவோட தான் வருவேன். நீங்க தைரியமா போங்க. மாமா, அம்மா கூட்டிட்டு போங்க. வாங்க. வாமா போலாம். வாங்க. ஏய், அழாதம்மா. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்னோட கேவலமான புத்திதாம்மா காரணம். என்னோட சுயநலத்துக்காக, கீழ்த்தரமான ஆசைக்காக ரஞ்சிதாவை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே நான் கஷ்டப்படுத்திட்டேன். நான் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தேன்னா ரஞ்சிதா அருண் வாழ்க்கையில எல்லாமே முறையா நடந்திருக்கும். நீங்களும் அதை சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே தப்பா போனது என்னாலதான். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையால பரிகாரம் தேட முடியாது. ஆனா அதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. பெரியவங்க, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, ஐயோ, எந்திரிப்பா. என்னப்பா இது? எந்திரி. எந்திரிப்பா. என்னப்பா இது? மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான்ப்பா. அதை புரிஞ்சுக்கிட்டு திருந்துறது தான் முக்கியம். இனிமேலாவது கோமதியோட நல்லபடியா வாழுப்பா. ஏங்க, நான் செஞ்சதுல பெரிய பாவம் உங்க வாழ்க்கையோட விளையாடுனது தான். நீங்க என்ன விரும்புறேன்னு சொன்னப்பவே நான் உங்க மனசை மாத்திருக்கணும். உங்களால எனக்கு காரியம் ஆகணுன்றதுக்காக நான் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி நடிச்சிருக்க கூடாது.
ப்ளீஸ் நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நம்ம எல்லாரையும் திருத்தணும், நாம எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ரஞ்சிதா இவ்வளவு நாளும் போராடி இருக்கா. அது இப்ப நடந்துருச்சு. அதுக்கு விலையா நாம அந்த தங்கத்தையே தொலைச்சிட்டு நிக்கிறோம். இப்ப வரைக்கும் அவ எங்க போனான்னு எதுவும் தெரியலையா அத்தை? தெரியலையம்மா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா குடும்பமே ஒன்னா போய் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்போம். அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்போம். இவ்வளவு விஷயம் இந்த வீட்ல நடந்திருக்கு, ஆனா அவ எதுவுமே என்கிட்ட சொல்லலையா அத்தை? இங்க எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் அவ என் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்படி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவ எங்க தான் போயிருப்பா? இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்மா. நான் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காம நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்லம்மா, ரஞ்சிதா விஷயத்துல நான் கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாம நடந்துகிட்டேன். வித்யாவாவது ஆரம்பத்துல இருந்தே ரஞ்சிதாவை வெறுத்தா. ஆனா நான் அவள மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு தலையில தூக்கி வச்சுதாமா நான் ஆடினேன். எப்ப அவ என் பையனை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்து நான் அவளை ஒத்துக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாதுங்கிற எண்ணம் என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு போச்சுமா. அதான் என்னோட இயல்பை மீறி என்ன கேவலமா நடக்க வச்சிருச்சுமா. நியாயமா பார்த்தா நான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருக்கணும். வித்யாவை கண்டிச்சு நான் மாத்திருக்கணும்மா. ஆனா என் பையனோட வாழ்க்கைங்கிறதையும் மறந்து நான் வித்யாவோட ரொம்ப கேவலமா இறங்கிட்டேன்ப்பா. அருணுக்கு அவ மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னோட வரட்டு பிடிவாதத்தினால நானே அவங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்மா. வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவன் இங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு தான் போயிருக்கான். அவன் தங்கமான மனசு புரிஞ்சுக்காம நாங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எங்களுக்கு இல்ல. நம்ம பிரச்சனை இதுதான் வித்யா. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள கொண்டாடாம விட்டுறோம். அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாங்களேன்னு புலம்பி அழுகிறதுல என்னமா அர்த்தம் இருக்கு? அப்பா, அண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு அம்மா ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. நீங்க வேற ஏன்பா சொல்லி காட்டுறீங்க? சொல்லி காட்டலாமா? இப்பவாவது நம்ம தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சரியா இருக்கிறோமான்னு அப்பப்ப நம்மளே நாம கேள்வி கேட்டுக்கணும். தப்பா இருந்தா எந்த ஈகவும் இல்லாம மாத்திக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் தான் மிஞ்சும். ரஞ்சிதாவை நீங்க எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? இப்ப அருண் எங்க போய் தேடிட்டு இருக்காரு? ரஞ்சிதா ஒர்க் பண்ண ஆஃபீஸில் போய் கேட்டேன், வரலன்ட்டாங்க. அவ கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியல. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கியிருந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல கேட்டா அங்கேயும் வரலன்ட்டாங்க. ஏன்பா அருண் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போன் கின் பண்ணி பாத்தியா? இப்பதான் ஃபோன் பண்ணேன், ரீச் ஆக மாட்டேங்குது மாமா. கோமதி, ரஞ்சிதா ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாளா? அவ்வளவு நெருக்கமா எங்களுக்கு யாரும் கிடையாதுங்க. அவளுக்கு இருக்க ஒரே ஆதரவு நான் மட்டும்தான். நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி இங்க இருக்க வச்சிருவேன்னு நினைச்சுதான் அவ என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிருக்கா. மா, அழாதம்மா. என் புருஷன் இப்பதான் மனசு மாறி வந்திருக்காரு. நானும் இவரும் புதுசா ஒரு வாழ்க்கை வாழ போறோம். அதே மாதிரி ரஞ்சிதாவுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாகி அருணோட அவ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது இனிமே நடக்கவே நடக்காது போல. ஏய், அழாதம்மா, அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இவர்
அவளுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாதுமா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாம ஏன் நினைக்கணும்? அவ்வளவு கேவலமா இருந்தா நானே திருந்திட்டேன். இவங்களும் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுட்டு மாறிட்டாங்க. ரஞ்சிதா சமாதானமாய் திரும்ப வந்தா போதும். நீ நினைச்சதை விட அவ ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்வாமா. ஆமாக்கா, அண்ணியால நாங்க இல்லாம இருக்கவே முடியாது. அவங்களுக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. அவங்க உலகமே நாங்க தான். இதை யாரும் புரிஞ்சுக்கலங்கிற வருத்தத்தினால தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க தவிர, ஆனா அவங்களே சமாதானமாகி திரும்ப வந்துருவாங்க. ஆமாமா, ரஞ்சிதாவுக்கு உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையும் பாசமும் எனக்கு தெரியும். அவளால இந்த குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. இங்கதான் எங்கேயோ இருப்பா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய்த்தானே நிச்சயமா அவளை கண்டுபிடிச்சிடலாம். ஆமாப்பா, எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது என் மருமகளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. கடவுளே, என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. இனிமே என்னோட குடும்பத்தை அவ பாத்துப்பா. சுந்தர் சார், வாங்க சார், நம்ம போய் தேடலாம். என்ன தம்பி, என்ன சார் மோருன்னு இருக்கீங்க? உரிமையா மாமன்னு கூப்பிடுங்க. போங்க, 2 பேரும் போயிட்டாங்க. சரிங்க, சரி, வாங்க போயிட்டு வந்துடுறமா. பாத்தியா? நானும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டாங்க. யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்ற? ஐயோ, என் மருமக எங்க போனானே தெரியலையே. அருண் வந்துட்டாக்கா. மாப்பிள்ள என்னாச்சு? என்னப்பா நீ மட்டும் தனியா வர? ரஞ்சிதா எங்கப்பா? அருண், மாப்பிள்ள அருண், என்னடா என்னாச்சுடா? அருண் ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? டேய், என் மருமக எங்க சொல்லுடா. அம்மா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, பார்க்கு, பீச்சு, கோவில்னு எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேம்மா. ரஞ்சிதா எங்கேயுமே இல்லம்மா. எங்க போனான்னு தெரியலையே. இல்லடா, நீ ஒழுங்கா தேடி இருக்க மாட்ட. திரும்ப போய் தேடி பாரு. என் மருமக திரும்ப வீட்டுக்கு வரணும். அவளை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன்னு நீ சொல்லிட்டு போனப்பா. டேய், ரஞ்சிதா இல்லாம நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. போய் தேடுடா. அம்மா, என்ன மன்னிச்சிடுக்குமா. உங்க சத்தியத்தை நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுமா. நீ அப்படிலாம் சொல்லாதடா. உங்க எல்லாரையும் விட நான் தான் அவளுக்கு நிறைய கொடுமை செஞ்சிருக்கேன். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் பாவத்தெல்லாம் நான் தீர்த்துக்க முடியும். நீ எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. இனிமே தேடுறதுக்கு இடமே இல்ல வித்யா. அவளை தேடினாலும் இனிமே கிடைக்கவே மாட்டா. அவன் நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டா. உயிர் போனா திரும்ப வராதுல்ல. அவளும் அப்படிதான். இனிமே அவன் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டா. ஐயோ, இனிமே அவன் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டா. ஐயோ, என்னடி இவன் இப்படி சொல்றான்? நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ, எனக்கு படபடன்னு வருது. வேதா, உட்காரு முதல்ல. உட்காருமா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத வேதா. சீதா, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. அருண், நீங்களே இப்படி உடஞ்சிட்டா எப்படி? எல்லாருக்கும் நீங்க தான் அருண் ஆறுதல் சொல்லணும். உங்களையும் ரஞ்சிதாவையும் பிரிக்கிறதுக்கு நான் அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் ரஞ்சிதாவும் ஒன்னும் சேரணும் நான் மனப்பூர்வமா வேண்டிட்டு இருக்கேன். உங்க பிரார்த்தனையோட என்னோட வேண்டுதலும் சேரும் போது அது கண்டிப்பா பலிக்கும். வரும் ரஞ்சிதா கண்டிப்பா கிடைப்பா. மனசு தளர விடாதீங்க. இல்லதி, நான் இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது.
நாங்க அவளை பேசவே விடல. அவ நியாயத்தை சொல்றதுக்கு நாங்க வாய்ப்பே கொடுக்கல. எல்லாமே உன்னாலதான் சொல்லி சொல்லி அவ மனச கொன்னுட்டோம். அவ போனது நினைச்சு காலம் முழுக்க நாங்கெல்லாம் மனசு வந்து சாக வேண்டியதுதான். அந்த தண்டனையை தான் அவ எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அருண், ரஞ்சிதா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிரந்தரமா அவளால கண்டிப்பா யாரையுமே வெறுக்க முடியாது. நீங்க எல்லாருமே திருந்தினது நிஜம்னா அவ நிச்சயமா உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி சொன்னதான் நானும் சொல்றேன். அவளோட உயிர்ன்றது தோ இந்த குடும்பத்துல தான் இருக்கு. இதை பிரிஞ்சு அவளால வாழவே முடியாது. எப்படி இவ்வளவு தீர்க்கமா சொல்றேன்னா, நானும் கல்பனாவும் இந்த குடும்பத்துக்கு எதிராக நிறைய வேலை செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவ தான் உங்களுக்காக போராடி எங்களை தோக்கடிச்சிருக்கா. உங்க எல்லார் மேலேயும் அவ அவ்வளோ பெரிய வச்சிருக்கா அருண். அந்த அன்பும் பாசமும் அவளை கண்டிப்பா உங்களை விட்டு போக விடாது. நம்ம திரும்ப தேடி பார்ப்போம் அருண், வாங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு லொகேஷன் அனுப்பிச்சிடுங்க. நான் இப்பவே வரேன். ஓகே. என்னப்பா, யார் போன்ல? ரஞ்சிதா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா, நம்ம ரஞ்சிதா கிடைச்சிட்டாமா. நம்ம ரஞ்சிதா கிடைச்சிட்டாமா?